பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைங்க பார்க்கிறோம். என்னுடைய மனைவியுடைய அக்கா மகள் பேர் ஒமேகா கிஃப்டி என்று சொல்லக்கூடிய அருமையான மகள், எங்களுக்கெல்லாம் ஒரு மகளாக திகழ்ந்தவள். இன்று காலை சரியாக 6:30 மணிக்கு அவள் கர்த்தருக்குள் நித்திரடைந்தாள். 2வது குழந்தை பிரசவமாகி இன்றோடு 14 நாட்கள் ஆகிறது. இந்த 14 நாட்களுக்குள்ளாய் அவளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி ஆப்ரேஷன் பண்ண இடத்துல சரீரத்தில் வைரஸ் ஃபார்ம் ஆகி இன்றைய காலை அவள் மரித்து விட்டாள். கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், மரணமே உன் கூர் எங்கே என்று பார்க்கிறோம். மரணம் இந்த பூமியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான வழியாக இருக்கிறது. எல்லா வழிகளை காட்டிலும் மிகப்பெரிய வழி மரணத்தின் வழியாக இருக்கிறது. மரிக்கிறவர்கள் தங்கள் ஒருவருக்கு தான் அந்த வழி. ஆனால் அந்த மரிக்கிறவர்கள் சுற்றிலும் இருக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கும் வழி. ஒருவர் வழி ஒருவரோடு போகிறது அல்ல, அந்த வழியானது இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரையும் சுற்றி அது அந்த வலி வேதனையை கொடுக்கறதை பார்க்கிறோம். பிள்ளைகளோ, பெற்றோர்களோ, நண்பர்களோ, உறவினர்களோ, இப்படி அநேகருக்கு அந்த வலி அதிகமாக பாய்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை சரீரப்பிரகாரமாக ஒருத்தர் மரணம் அடைகிறாங்க. அவர்கள் கிறிஸ்துவராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். எந்த மனுஷனுக்கும் மரணம் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் இந்த பூமியில் பிறகுறவனுக்கு அவனுக்கு மரணம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியில் மனுஷனாக பிறந்தவன் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. மரணத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆகவே தான் மரணம் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. ஆனால் பரிகசிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் தேவன் ஒருபொழுதும் மரணத்தை படைக்கலை. மரணம் பாவத்தின் மூலமாக வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால் ஏற்பட்ட விளைவு தான் மரணம். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் ஆயுசு வருஷங்களே சொல்லலை, இத்தனை வருஷம் வாழணும்னு சொல்லலை. அது மனிதனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. மனுஷனால் தெரிந்து கொண்டான். மனிதன் தனக்காக உண்டாக்கி கொண்டது. மனிதன் தனக்காக அதை எடுத்துக்கொண்டான். ஆகவே மரணத்தை ஆண்டவர் உண்டாக்கலை. மரணம் பாவத்தினுடைய விளைவு, பாவத்தின் சம்பளம். இந்த மரணம் என்பது நிரந்தரம் அல்ல. இந்த மரணம் என்பது பாவத்தின் விளைவாக வருவது. இந்த மரணத்திற்கு முடிவு உண்டு. இந்த மரணத்திற்கு ஒரு எழுப்புதல் உண்டு. இந்த மரணம் ஒரு நாள் எழும்ப போகிறது. இந்த மரணத்தோடு இருப்பதல்ல, உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அதன் உயிர்த்தெழுத வல்லமை. உயிர்த்தெழுத வல்லமை என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதே நம்பிக்கையில் கிறிஸ்துவலாகிய நாம் சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறோம். அடக்கம் பண்ணப்படுகிற பொழுது அந்த சரீரம் உயிர்த்தெழுகிறது. அந்த சரீரம் மறுமாக்கப்படுகிறது. இயேசு அதற்கு முன் அடையாளமாக இருந்திருக்கிறார். இயேசு மரித்தார். இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். 3ஆம் நாள் மரணம் அவரை தடுக்க முடியவில்லை. ஆகவே தான் மரணமே இவன் கூர் எங்கே? மரணம் அவரை பூமிக்குள்ளே வைத்திருக்க முடியவில்லை. மரணம் அவரது பூமிக்குள்ளே புதைத்து வைத்திருக்க முடியவில்லை. மரணம் அவரது பூமிக்கு நிலையாக வைத்திருக்க முடியவில்லை. 1, 2, 3 அவ்வளோதான். 3ஆவது நாள் அவர் பாறையை வெடித்து சிதறி வெளியே வந்தார். பாவம் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. பிசாசு அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. உலகத்தின் பாவம் தேவனுடைய வல்லமையை ஒருபொழுதும் மேற்கொள்ள முடியாது. ஆகவே தான் மரணமே உன் கூர் எங்கே? உன் வல்லமை கொஞ்ச நாள் தான் முடிஞ்சு போச்சு. உன் வல்லமைக்கு முடிவு கட்டியாகி விட்டது. இயேசு என்றைக்கு சிலுவையில் மரித்தாரோ அன்றைக்கே அவர் மரணத்தை முறித்து விட்டார். இன்றைக்கு மரித்த அருமையான மகள் ஒமேகா கிஃப்டி மரணத்தை ஜெயிக்க போகிறார். இயேசு மரணத்தை ஜெயித்தார். இந்த அருமையான பிள்ளையும் மரணத்தை ஜெயித்து ஒரு நாள் வருவார். நம்ம எல்லோரையும் பார்க்க முடியும். ஒரு நாள் நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். ஆகவே இந்த மரணத்திற்கு விளைவாக இருக்கிற இந்த மரணத்தை இந்த பூமியில் கொடுத்துற பாவமானது ஒரு நாள் விழுங்கப்பட போகிறது. பாவமானது ஒரு நாள் விழுங்கப்பட்டு உயிர்த்தெழுதலாக போகிறது. அந்த உயிர்த்தெழுதல் தான் நம்ம எல்லோரும் பங்கடைய போகிறோம். ஆக ஒரு நாளும் மரணம் ஜெயிக்கலை. மரணம் தோற்று போனது. மரணம் தோற்று போனதாக இருக்கிறது. மரணத்துக்கு பெயரே தோற்று போன மரணம், தோற்று போனதின் விளைவு. ஆகவே நம்ம ஒரு நாளும் மரணம் அடக்கி வைக்க முடியாது. நம்ம ஒரு நாளும் மரணம் நிறுத்தி வைக்க முடியாது. நம்முடைய வல்லமை மரணத்தை ஜெயிக்கிற வல்லமை. நம்முடைய பலன் மரணத்தை ஜெயிக்கிற பலன். நம்முடைய பலன்
வியாதியை மேற்கொள்ளுகிற பலன், வியாதியை முறியடிக்கிற பலனாக நம்முடைய பலன் இருக்கிறது. ஆகவே இந்த மரணத்தெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மரணத்துக்கு ஒரு நாள் நாம் முடிவு கட்டிவிட்டோம். ஆண்டவராக இயேசு முடிவு கட்டிவிட்டார். இன்றைக்கு மரணம் சரீரத்தில் வந்தாலும் நாம் உயிர் தெழுந்து தேவனோடு கூட 1000 வருஷங்களாய் யுகாயுகமாய் அவர்கள் ஆளுகை செய்ய போகிறோம். ஆகவே மரணத்தை ஜெயித்த இயேசுக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதில் ஜெயம்? மரணத்தில் ஜெயம். ஆகவே மரண பயம் வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், மரணமே உன் கூறுங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் நம்ம குடும்பத்தையும் நம்மையும் ஆசீர்வதிப்பார்கள். சிவிகள் அப்போ சிவித நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாள் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மரணத்துக்கு எதிர்த்து நிற்க, வியாதிக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. முடுக்கிறவன் கருத்தில் தாழ்த்து கூப்பிடுறோம். இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.